தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 நான் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு நிமிஷம் கேமரா ஓடியாரு. இல்ல என்ன அதுக்கு வந்து எதுக்கு அதிகரிக்கு. இந்த திவாகர் அப்படின்ற தன்னைத்தானே டாக்டர்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியுற தற்குறி மலுமட்டி ஜாதி வெறியனை பேட்டி எடுக்க கூப்பிடாதீங்கன்னா கேக்குறாங்க. அந்த பைத்தியக்கார பைய ஒரு காஸ்ட்லி கேமரா உடைச்சு போட்டேன். இப்ப யாருக்கு நட்டம்? உங்களுக்கு தானே நட்டம். சமீபத்துல இந்த மாகாபா ஆனந்த், கானா வினோத், அப்புறம் அந்த புகழ் இவங்க மேல அவன் ஒரு குற்றச்சாட்டு வச்சான் தெரியும். அந்த குற்றச்சாட்டை இவன் வைக்கிற விதத்துல வச்சிருந்தா அவனை என்ன ஏதுன்னு யோசிக்கவாது வச்சு. ஆனா இவன் மைண்டுக்குள்ள உள்ள அந்த ஜாதி வெறியிலையும் அந்த ஸ்டீரியோ டைப்லையும் இவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப தரம் தாழ்ந்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா கானா வினோத்தோ கஞ்சா குடிக்கின்றேன் அப்படி இப்படின்றேன் ரொம்ப தரக்குறைவா பேசுறேன். அந்த ஏரியாவே அசிங்கப்படுத்தி அது ஒரு பக்கம் இருக்க இவன் வச்ச அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக அந்த மாகாபா ஆனந்த் என்ன சொன்னாப்ல, இந்த திவாகர்ன்ற தர்பூசணிய அந்த சேனல் வந்து வெளியே தூக்குனதுக்கு நாங்களாம் காரணம் கிடையாது, அந்த ஆளு தான் காரணம். அவர் அங்க உள்ள ஒரு பெண் ஆர்டிஸ்ட் கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, அதனாலதான் சேனல்ல இருந்து தூக்குனாங்கன்னு சொன்னாப்ல. அதுக்கான வீடியோ ஆதாரமும் இருக்குன்னு சொன்னாப்ல. அதை இந்த நெறியாளர் காமிக்கணும்னு சொன்னதுக்கு இவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருச்சு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே ஒரு வார்த்தையும் நிஷா கையில் சொல்லி எதுவுமே சொல்லவே கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு? ஒரே நிமிஷம். நீங்க அவங்க மேல கையை போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அது இருக்கு. ஆதாரம் காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். நான் இல்ல ஆதாரம் காட்டுங்க. தனிப்பட்ட முறையில நான் பேசினேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி ஓகே. வேற வழியே இல்ல காட்டிதான். அந்த நெறியாளர் அந்த வீடியோ ஆதாரத்தை அவர் மொபைல்ல இருந்து எடுக்கிறதுக்குள்ள பதட்டத்தை பாருங்க இந்த ஆளுக்கு. தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 நான் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு நிமிஷம் என்னோட இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுப்பா. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்றேன். ஒரே நிமிஷம். இல்ல இல்ல நானும் ரெக்கார்ட் பண்றேன். இது ரெக்கார்ட் இல்லப்பா என்னோட அனுமதி இல்லாம ஒரே நிமிஷம் என்னோட அனுமதி எல்லாம் போடக்கூடாது இன்டர்வியூ. இல்ல இல்ல இங்க பாருங்க சம்பந்தப்பட்டவங்க பேசிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல நான் பேசிக்கிறேன். சம்பந்தப்பட்டவங்க பேசிருக்காங்க. வர முடியாதுங்க. நீ தர்றா நீ ரெக்கார்ட் பண்ற. ஒரு நிமிஷம் இருங்க. சம்பந்தப்பட்ட நீ கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போ. யாரே ரெக்கார்ட் அது பண்ற. மேல தப்பு இருந்திருக்கு. உடனே அவர் வந்து அந்த ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்ன உடனே பதட்டமாயி அங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி வீடியோ கேமராலையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களே, இல்ல அப்ப அதையும் அழிக்கணுமேன்னு சொல்லி அந்த கேமராவை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்ற மாதிரி சொல்லி புடுங்குற மாதிரி அந்த கேமராவை உடைச்சும் போட்டு போயிட்டேன். கேமராவை உடைச்சிட்டானா, உடைச்சதுக்கு அப்புறம் அங்க செட்ல உள்ளவங்களாம் அவனை சுத்து போட்டு எதுக்குடா கேமரா உடைச்ச, இப்ப இவ்வளவு காஸ்ட்லியான கேமராவான்னு சொன்னதுக்கு மக்களே என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவனே இன்டர்வியூ போயிட்டு அங்க வந்துட்டு ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்னோன்னே இவனே பதட்டமாயி இவனே அந்த கேமரா பண்ணி உடைச்சிட்டு இவன் போய் மதுரை கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறானா. யார் மேல? இவனே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குவானா? அட இந்த தரங்கட்ட தற்குறியே எந்த சேனல்லையும் கூப்பிடாதிய, கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் எடுக்காதியா கேட்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவனெல்லாம் கூப்பிடாதிய. இதோட இவன் மூஞ்சி எல்லாம் இனிமே எந்த சோசியல் மீடியாலையும் வராத மாதிரி நம்ம பாத்துக்கிறேன். ஒரு படாதி பயங்க சை.